சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்கள் இன்று வேலை நீக்கம் செய்யப்பட்டு 149 நாட்கள் ஆகிறது. இன்று வரை உண்ணாநிலை போராட்டம் துவங்கி 43 நாள் ஆகுது. இப்பயும் 4 பெண்கள் 3 நாளாக இருக்காங்க. 2 பெண்கள் 25 நாள் இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சென்னை மாநகராட்சி தரப்புலையோ தமிழ்நாடு அரசு தரப்புலையோ எந்த விதமான அஃபிஷியல் பேச்சுவார்த்தைன்றது அவங்க நடத்தவே இல்லை. இன்றைக்கி முதலமைச்சர் மனு கொடுக்கணும்னு இங்கே வந்தவங்கள அங்கங்கே கைது செஞ்சு இன்றைக்கி 34 பஸ்ஸில் இன்றைக்கி காவல்துறை கைது செஞ்சு வச்சுருக்காங்க. என்னென்னா செவிலியர் போராட்டம் போது அவர்களுக்கு பணியந்திர ஆணை உடனே 1000 பேருக்கு ஜனவரிக்குள்ளே வழங்கப்படும் சொல்லி 169 பேர் கொடுத்துருக்காங்க. அறநிலையத்துறையில் 1500 பேரை பணியந்திரப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. ஆனால் தூய்மை பணியாளர்களை மிக கேவலமாக மோசமாக அராஜகமான முறையில் இந்த ஆட்சி என்பது சென்னை மாநகராட்சி நடத்துது. ஒரு உண்ணாநிலை போராட்டம் உட்காந்து அவங்க செத்தாலும் பரவாயில்லன்ற அளவில் தான் இன்றைக்கி அதை கண்டுக்காம விட்டுருக்காங்க, அவங்கள பார்க்காம விட்டுருக்காங்க. இதே பாணியில் அவங்க இருப்பதற்கு சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் விடமாட்டோம். எங்களுக்கு தூக்கம், எங்கள் வாழ்க்கையை பறித்தவங்க, எங்கள் தொழிலாளருடைய வாழ்க்கையை பறித்தவங்க, நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறவங்க அவங்களும் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. எங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களாக முதலமைச்சர் அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், நகராட்சி நிர்வாக அமைச்சர் அவர்கள் இவர்கள் வீட்டை நோக்கி மனு கொடுக்க செல்லும் போராட்டம் என்பது நடக்கும். அடுத்து கமிஷனர் குமரகுருவன் வீட்டை நோக்கி போராட்டம் நடக்கும். இந்த 20ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தோடு நடக்குதுன்றாங்க. எங்களுக்கு பதில் சொல்லாமல், தூய்மை பணியாளருடைய போராட்டத்துக்கு பதில் சொல்லாமல் அவங்க சட்டப்பேரவை கூட்டத்தோடு நடத்தினாங்கன்னா எல்லா சென்னையில் குறைந்தபட்சம் ஒரு 10 இடங்களையாவது தொடர்ந்து போராட்டம் நடத்தும். தினமும் போராட்டம் இருக்கும். எங்கள் போராட்டத்துக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். முதல்வர் வீடு, நகராட்சி நிர்வாக அமைச்சர் வீடு, அறநிலையத்துறை அமைச்சர் வீடு, கமிஷனர் வீடு இங்கெல்லாம் நோக்கி நகருவோம். எங்களை பேச்சுவார்த்தை பண்ணணுன்ற பேரில் டெப்டி மேயர் அவர்கள் முயற்சி எடுத்தாங்க. அமைச்சர்கிட்ட மனு கொடுக்க சொன்னாங்க, டெப்டி சிஎம்க்கு மனு கொடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். டெப்டி மேயர் நல்ல முயற்சி எடுக்கிறாருன்னா சமாதானத்துக்கு ரெடின்ற முறையில் நாங்களும் இறங்கியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் சமாதான முயற்சியெல்லாம் வீணாகும் வகையில் எங்களை தூக்கி குப்பையில் வீசி வச்சிருக்க மாதிரி வச்சுருக்காங்க. எந்த விதமான அடுத்த கட்ட நகரை நோக்கி அவங்க நகரில் அவங்களுக்கு உள்ள செவிலியரோ அறநிலையத்துறையில் அவங்கள பணியந்திரப்படுத்தினா எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம் ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்றதான் எங்கள் கேள்வி. நாங்கள் விடமாட்டோம். 149 நாள் இன்றைக்கி களத்தில் தொழிலாளி கைதாகிறாங்க. தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களுக்கு, தொழிலாளிக்கு, செவிலியருக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியாக தூய்மை பணியாளர் போராடுவாங்க. எங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும். முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் என்னன்னு கூப்பிட்டு பேசட்டும். எங்கள் சங்கத்தோட, எங்கள் தொழிலாளியோட நாங்கள் ரெடியாக இருக்கோம். பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கணும், நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து உங்கள் வீட்டை நோக்கி நகருவோம். நீங்கள் தடுங்க, முடிஞ்சால் ஜெயிலில் வைங்க, புழல் ஜெயிலில் வைங்க, திருப்பி போராடுவோம். தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தக்க பதிலடியாக தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். நீதிமன்றத்தில் வழக்கு 21ஆம் தேதி வருது. 21ஆம் தேதி வர வரைக்கும் யாரும் பசிப்பட்டில் இருக்கு. உண்ணாநிலை போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் 42 நாளாக நடக்குது. பெண்கள் உட்காந்து நடத்திட்டு இருக்காங்க. 3வது கட்டமாக இந்த அரசுக்கு வெக்கம் கிடையாது. கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தணுமே, பார்க்கணுமே, அந்த பெண் தொழிலாளி அணுகணுமேன்னு கூட ஈவிரக்கம் இல்லாமல் நடக்கிறாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறது இருக்கட்டும், மக்கள் மன்ற தீர்ப்பு சொல்லட்டும். ஜனங்கிட்ட நாங்கள் விடுறோம். ஜனங்க பார்த்து தானே இருக்காங்க. உங்களுக்கு எலெக்ஷன் தானே ஓட்டு வேணும். நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன வாக்குறுதியை கேட்டுன்னா கசக்குதா? நீங்கள் இந்த தொழிலாளியை பணியந்திரப்படுத்துங்கன்னு சொன்னீங்க, நாங்கள் கேட்குறோம், கசக்குதா உங்களுக்கு? நீங்கள் தூய்மை பணியாளர் பணியந்திரப்படுத்துங்கன்னு சொல்கிற கசக்குதா? ஒரு ராம்கி நிறுவனம் சம்பாதிக்கிறதுக்கு இத்தனை தொழிலாளி நசுக்கணுமா, நாசப்படுத்தணுமா வாழ்க்கையை? வேலை இல்லாமல் பசிப்பட்டில் இருக்குதா உண்ணாநிலை போராட்டம் அறவையில் இருக்காங்க கோர்ட் அனுமதியோட. அப்போ கூட இறக்கம் இல்லையே. நீங்கள் இறக்கம் இல்லைன்னா இறக்கம் கொண்டு வரதுக்கு உண்டான சூழ்நிலை நாங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ செய்வாங்க. எங்கள் தூய்மை பணியாக எதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஒருத்தர் ரவிக்குமார்ன்ற தொழிலாளி தூக்கு போட்டு இறந்து போயிருக்காரு. அவருடைய எஃப்ஐஆரில் எனக்கு அவர் வேலை கிடைக்காம மனத்துயரத்தில் இருந்தார், தற்கொலை பண்ணிக்கிறதுல ஒரு காரணம்னு அவங்க குடும்பத்தினர் சொல்லி எஃப்ஐஆரில் இருக்குது. அப்போ கூட இறக்கம் இல்லையே. ஒரு தற்கொலை பண்ணியிருக்காங்க தொழிலாளி சொன்ன பிறகு கூட நீங்கள் உட்காந்து நாங்கள் மேலேயே உட்காந்துருப்போம், நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா உங்கள் காது கேட்குற அளவுக்கு எங்கள் சத்தம் கேட்கும். தூய்மை பணியாளர் சத்தம் கேட்கும். எங்கள் போராட்டம் நடக்கும்.